இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ங்க. ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 சரியா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிகெல்லாம் இதுலேருந்து டைரெக்டாக வந்து கேட்பாங்க. என்சிஆர்டி புக்கில் இருந்து எடுத்தது சரியா. ஆல்ரெடி நம்ம தமிழ் ஸ்கூல் மீடியம் புக்கை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து என்சிஆர்டி புக் பேஸ் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி யாராச்சும் படிக்கிறீங்கன்னா இது நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த ஏரியாவில் டைரெக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே. வெண்கல கால நாகரிகம் சொல்லுவாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. வெண்கல கால நாகரிகம். இக்கால மக்கள் வந்து இரும்பு தெரியாது. இக்கால மக்கள் யார்? இரும்பு தெரியாது. இரும்பு தெரியாதால் தான் அவங்க வந்து பார்த்தோன்னா வெண்கல காலமாக இருந்தது. ஓகேவா. செம்பு மற்றும் வெண்கல கருவிகளையே பயன்படுத்துறதால அந்த கருவி வச்சுட்டு இது ஒரு வெண்கல கால நாகரிகம்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்து இந்தியாவுடைய பரவல், இந்தியாவுடைய துணைக்கண்டம் பொறுத்து இந்தியா வந்து துணைக்கண்டத்தின் வடமேற்கு மற்றும் மேற்கு பகுதியில் பரவி இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. அது புவியினுடைய பரவல் தன்மை பொறுத்து. இதில் அடங்கியுள்ள நாடுகள் எது அப்படின்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 நாடு உள்ளடக்கியது இந்த நாகரிகம் அப்படின்றாங்க சரியா. இந்த மேம்பட்ட நகர கலாச்சாரம் பொறுத்தவரையும் சிந்து சமவெளி நாகரிகம் தனது உச்சக்கட்டத்தில் ஓகேங்களா இருந்தபோது உலகிலே மிகவும் மேம்பட்ட நகர கலாச்சாரம் கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலே மிக மேம்பட்ட நகர கலாச்சாரம் ஓகேவா அர்பனைசேஷனாக இருந்திருக்கு. ஓகே. அதுக்கடுத்து முன் வரலாறு ப்ரீட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க ப்ரீட்டோ ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா வரலாற்று சான்றுகள் அடிப்படையில் இது முன் வரலாறு காலத்தை சார்ந்தது. அதாவது இக்கால மக்கள் எழுத்து முறை அறிந்திருந்தனர், ஆனால் அந்த எழுத்துக்கள் நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியல அப்படின்றது தான் இது வந்து பார்த்தோன்னா ப்ரீட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இதுவும் எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா. அடுத்து புவியியல் எல்லைகள் சரிங்களா. இந்தியாவில் பரவியிருந்த மாநிலங்கள் பொறுத்தவரையும் எந்தெந்த மாநிலத்தில் இந்தியாவில் பரவி இருந்தது அப்படின்னா இந்த நாகரிகம் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்லாம் பரவி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தோன்னா 13 லட்சம், சுமார் 13 லட்சம் பரப்பளவு கொண்டது. அதாவது இந்த பரப்பளவின் அடிப்படையில் இது உலகின் மிகப்பெரிய வெண்கல கால நாகரிகம், உலகிலே பெரிய வெண்கல கால நாகரிகமாக பார்க்குறோம். இது சமகாலத்து இவங்களுக்கு சமகாலத்தில் வந்து இருந்த நகரங்கள் எதெல்லாம் இருந்தது அப்படின்னா எகிப்து, அப்புறம் மெசபடோமியான்னு சொல்லுவாங்களே, அதுக்கப்புறம் சீன நாகரிகங்கள் இதெல்லாம் சமகாலத்தில் இருந்தது. அது நம்மளுக்கு வந்து அந்த பவுண்டரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க சரியா. அது பார்த்து வச்சுக்கோங்க. வடக்கு எல்லையாக இப்போ ஜம்மு காஷ்மீர்லாம் மாண்டா பகுதியாக இருந்தது இந்தியாவில் சரியா. தெற்கு எல்லையாக மகாராஷ்டிராவில் வந்து தைமதாபாத், கிழக்கு எல்லையாக ஆலம்கீர், மேற்கு எல்லையாக பாகிஸ்தானுடைய சுத்கோஜண்ட். ஓகேவா. ஜம்மு காஷ்மீரில் மாண்டா இருக்குன்றது வடக்கில் நாம் ஆப்கானிஸ்தான் ஷார்கின்னு கொடுத்துருப்போம். இது வந்து ஜம்மு காஷ்மீரில் எல்லை என்ன எந்த எல்லையாக இருக்குன்னா மாண்டாவை வடக்கு எல்லையாக கொண்டு இது பரப்பளவு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா. அடிக்கடிக்கு இந்த பவுண்டரிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க, தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அதாவது பரப்பளவு அடிப்படையில் உலகிலே மிகப்பெரிய வெண்கல நாகரிகம் எதுன்னு கேட்டாலும் அதை நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் தான் அடிக்கணும். அது டிஎன்பிசியில் எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. அகழ்வாராய்ச்சிகளும் ஆளுமைகளும் சரியா. இதை பொறுத்தவரையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தயாராம் சஹானி ஹரப்பா என்ற பழமையான நாகரிகத்தை அடையாளம் கண்டார். ஹரப்பாவை அடையாளம் கண்டது 1920 தயாராம் சஹானி சரியா. ஓகே. 1924 சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கண்டுபிடிப்பை உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் சரியா. உலகத்துக்கே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு. அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர் வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய தலைமை இயக்குனருங்க. ஓகேவா. அப்போ அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் இந்திய தொல்லியல் தந்தை அப்படின்றாங்க. இந்தியன் தொல்லியல் தந்தை சரிங்களா.
சார் ஜான் மார்ஷலுடைய காலகட்டம் வந்து 1921லேருந்து 22 அரப்பாகல் வரைச்சி பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குறாரு. ஆனால் தயானந்த் சகானி அரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது 1921. மொகஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜியால் 1922 நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஜோசியால் 1985 தொலைவீராக கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற இயர் தெரியலனாலும் இந்த இயர் பார்த்து வச்சுக்கோங்க. இது அப்படியே என்சிஆர்டி புக்கு இருக்கிறதால அப்படியே டேரெக்டாக கேட்டுருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து இந்த ஃபேஸஸாக பிரிக்கிறாங்க. நாகரிக வந்து 3 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஆரம்ப கால அரப்பா கட்டம்ன்றது பார்த்தோன்னா 3300லேருந்து 2600 வரை நீடித்தது தெரியும் நம்மளுக்கு. ஆரம்ப கட்டம் ஒரு கிராமப்புற ஒரு நாகரிகமாக தொடங்கியிருக்கு, வாழ்க்கை மேற்கொண்டது. ஓகேங்களா? இதுக்கான முக்கிய சான்று என்னங்க அப்படின்னா கோட்டிச்சியினுடைய மண்பாண்ட முறை ஆரம்ப காலகட்டத்திற்கு வந்து எடுத்துக்காட்டு. இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஆரம்ப கால அரப்பாக்கு எடுத்துக்காட்டு கோட்டிச்சியினுடைய மட்பாண்ட முறை தான். சரிங்களா? முதிர்ச்சி அடைந்த அரப்பா, மெச்சூர்டு அரப்பா ஃபேஸ் வந்து 2600லேருந்து 1900 வரையும் வந்திருக்கும். செழிப்பான வர்த்தகம், வணிகம் செஞ்சுருப்பாங்க. வளமான விவசாயம் காரணமாக இந்த காலகட்டத்தில் உலக புகழ் பெற்ற நகர கல்ச்சர்னு சொல்கிறாங்க. திட்டமிடப்பட்ட நகரம் உருவாச்சு அப்படின்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்த அரப்பா, மெச்சூர்டு அரப்பா. ஓகேங்களா? அப்புறம் லேட்டர் அரப்பா பொறுத்தவரை பின்கால அரப்பா பொறுத்த வரையும் 1900லேருந்து 1300 வரையும் தான் நீடித்தது. சரிங்களா? ஓகே. இந்த காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்ட நகரத்தன்மை திடீரென வீழ்ச்சி அடைந்து மக்கள் நகரை விட்டு வெளியேறாங்க. மீண்டும் பல கிராம குடியிருப்புகளுக்கு சிறிய பண்பாடுக்கு மாறுறாங்க. மறுபடியும் சின்ன பண்பாடு கிராமத்தை நோக்கி போயிடுறாங்க அப்படின்றாங்க. அப்போ நகர நாகரிகம் எந்த காலத்தில் இருந்ததுன்னா முதிர்ச்சி அரப்பா, மெச்சூரிட்டி அரப்பால் தான் வந்து பார்த்திங்கன்னா நகர கலாச்சாரம் மற்றும் திட்டமிடப்பட்ட பெருநகரங்கள் உருவாகிச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அரப்பா காலத்துக்கு பிறகு வேத காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1500க்கு அப்புறம் வேத காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ன்றது தெரியும். பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பொறுத்தவரை, அரசியல் அமைப்பை பொறுத்தவரை எப்படி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். அரப்பாவில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அரசியல் அமைப்பை பொறுத்தவரையும் உண்மையான தன்மை அறியப்படவில்லை. இதனுடைய உண்மையான தன்மை என்னன்னு ஒன்றும் அறியப்படவில்லை. அரப்பாவில் அரசியல் அமைப்பினுடைய உண்மை வடிவம் மன்னராட்சியா இல்லை குடியரசா இல்லை வணிக ஆட்சியான்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளால் கண்டறிய முடியல. கூட்டில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோயில்கள் இல்லை. ஏதாவது கோயில் ஏதாச்சும் இருக்கா? அதாவது மெசபடோமியாவோ எகிப்து போல் கோயில் ஏதாச்சும் இருந்ததா? இல்லை. அதாவது அந்த சமகாலத்தில் இருந்த மெசபடோமியாவும் எகிப்து நகரங்களில் அரப்பாவில் அந்த மாதிரி கோயில்கள் இங்கே இல்லை. மத வழிபாட்டுக்கு தலங்களாக அகழ்வாய்கள் கண்டெடுக்கப்படவில்லைன்றது முக்கியமான விஷயம். அடுத்து அரச குருமார்கள் ஆட்சி செஞ்சாங்களா? அதாவது கோயில்கள் எதுவும் இல்லை. இங்கே எகிப்து போல் அரசு குருமாக்கள் பிரைசிஸ்ட் கிங்குன்னு சொல்லுவாங்க. அரச குருமார்கள் யாராவது ஆட்சி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதுக்கான ஆதாரங்களும் நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மத்திய அதிகாரம். இருப்பினும் மாநிலம் முழுவதும் காணப்பட்ட வியக்கத்தக்க ஒரு சீரான அமைப்பு, சீரான எடைக்கல், ஒரே அளவிலான செங்கல், இதெல்லாம் பார்க்கும்போது மத்திய அதிகாரம் சென்ட்ரல் அத்தாரிட்டின்னு ஒன்று இருந்திருக்கு. மத்திய அதிகாரம்ன்றது ஒன்று இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் அத்தாரிட்டி ஒன்று இருந்ததுக்காக அதை இருக்கலாம் கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறை என்னன்னா போர்க்கருவிகள், ஆயுதங்கள் பெருமளவு இல்லை, குதிரைகள் இல்லை, பறந்து விருந்த நிலப்பரப்பு, இதெல்லாம் அமைதியான அதிகார பரவலாக்க கொண்ட ஆட்சி முறையாக இருந்தது. அதனால தான் இது பரவலாக்க ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா ஆயுதங்களும் இல்லை, குதிரையும் இல்லைன்னா நம்ம போர் புரியதே இல்லை. அப்போ பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறை தான் இதை சுட்டி காட்டுகிறதுன்றது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பொறுத்தவரையும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து வந்து எக்கனாமிக்கல் லைஃப்பை பொறுத்தவரையும் அக்ரிகல்ச்சரில் எப்படி இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? வளமான மண்ணுங்க, வளமான மண். அதாவது சிந்து நதி ஆண்டுதோறும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்துக்காக விவசாயத்துக்கு தேவையான ஒரு வளமான வண்டல் மண்ணை கொண்டு சேர்த்தது. அப்போ வளமான மண் அந்த காலத்தில் இருந்திருக்கு. நல்ல மழைப்பொழிவு, அந்த காலகட்டத்தில் அடர்ந்த தாவரங்கள், காடுகள் இருந்தாலும் விவசாயத்துக்கு சாதகமாக நல்ல மழைப்பொழிவும் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன முறைகள், பொதுவாக பெரிய அளவிலான பாசன முறைகள், பெரிய அணைகள் எதுவுமே இல்லைன்றது இங்கே கண்டறியப்படுகிறது. பெரிய அளவிலான நீர்ப்பாசன முறைகள், அணைகள், டேமெல்லாம் இல்லை அப்படின்றது தெரியணும். கால்வாய்க்கான ஆதாரணங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இருக்குது.
அதாவது ஆப்கானிஸ்தான் உள்ள ஷார்ஜுகைன்ற சிந்து சமவெளி தளத்தில் கால்வாய் அமைப்பதற்கான தடயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கால்வாய்ன்றது இருந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். டேம் இல்லை, ஆனால் கால்வாய் இருந்திருக்கு. எங்கன்னா ஷார்ஜுகையில் கிடச்சிது. இதெல்லாம் ஃபேக்ட்டு, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சரியா? அப்புறம் நீர்த்தேக்கம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நீர்த்தேக்கம் இருக்குது. எங்கன்னா தோலவீராவில், குஜராத்தில் உள்ள தோலவீராவில் நகரில் நீர் மேலாண்மைக்கான சான்று வாட்டர் ரிசோர்ஸ்மெண்ட் கண்டறிஞ்சிருக்காங்க. இது டிஎன்பிசியில் 2 முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? தோலவீரா வந்து டேமுக்கு என்ன சான்று எதுனா லோத்தல் தோலவீரா பார்த்து வச்சுக்கோங்க. தோலவீரா, லோத்தல் இல்லை, தோலவீரா நீர்த்தேக்கங்களுக்கான ஆதாரங்கள் குஜராத்தில் இருக்குது. தோலவீரா, ஓகேவா? அதுக்கடுத்து முக்கிய பயிர் என்னென்ன பயிர் வச்சுருக்காங்க அப்படின்னா கோதுமை, பார்லி, பட்டாணி, பருப்பு, கடுகு, எள்ளு இதெல்லாம் பரவலாக பயிரிடப்பட்டது. ஆனால் டபுள் கிராஃபிங்னு இருக்குது. இரட்டை பயிரிடல் முறையும் இருந்திருக்குன்றாங்க. இரட்டை பயிரிடல் இருந்திருக்கு. இரட்டை பயிரிடல், சரியா? அதே மாதிரி நெல் அரிசி சான்று ஏதாச்சும் கிடச்சிருக்கா அப்படின்னா இருக்குது. எங்கன்னா குஜராத்தில் லோத்தல் மற்றும் ரங்பூர் ஆகிய இடங்களில் நெல் உமி கிடச்சிருக்கு. அந்த நெல் உமி நெல் சான்று, நெல் பயிரிடத்துக்கான சான்று நம்மளுக்கு இந்த நெல் உமி மூலம் அறியலாம் அப்படின்றாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். நெல் உமி எங்கே கிடச்சிருக்குன்னா லோத்தல்லையும் ரங்பூர்லேயும். குஜராத்தில் தோலவீரில் டேம் இருக்குது, பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது. அதாவது நீர்த்தேக்கங்கள் இருந்ததுக்கான கண்டறியப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கால்வாய்கள் எங்கே இருந்ததுன்னா ஆப்கானிஸ்தானில் ஷார்டுகையில். ஓகேவா? அடுத்து வந்து பருத்தி. உலகிலே முதலில் பருத்தி பயிரிடப்பட்டவர் யாருன்னா அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அரப்பா மக்கள் தாங்க. அதுனா எதிர்பார்க்கலாம். இதுதான் கிரேக்கர்களின் துணியான சிந்தன் என்று அழைக்கப்பட்டன. இந்த இதனை தான் வந்து பார்த்தோன்னா கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிந்தன். கொஸ்டின் கேட்கலாம். சிந்தன் சொல்லிட்டு கிரேக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியை சிந்தன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. நெசவு தொழில் பொறுத்தவரையும் நூற்பு அந்த சுழல் அச்சு இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கிறதால இந்த நூல் அது கண்டுபிடிச்சதால அந்த ஸ்பிண்டில் ஓர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நூல் நூற்கவும் ஆடை நெய்யவும் அறிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கலப்பை சான்றுகள். அதாவது அகழ்வாராய்ச்சியில் மரத்தாலான உண்மையில் கலப்பைகள் பாகங்கள் எதுவும் கிடைக்கவில்லை, அது அழிஞ்சிருக்கும். ஓகேவா? கலப்பைக்கான சான்றுகள் பாகங்கள் ஏதாச்சும் கிடைச்சிருக்கானா இல்லை, கிடைக்கல அப்படின்றாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து சுடுமண் பொம்மைகள்ங்க. சுடுமண் பொம்மைகள் பொறுத்தவரையும் கலப்பை பயன்படுத்துவதற்கு உணர்த்தும் டெரக்கோட்டா விளையாட்டு பொம்மைகளில் அந்த மாதிரிகள் வந்து கிடச்சிருக்கு. கலப்பை நம்மளுக்கு கிடைக்கல, ஆனால் கலப்பை மாதிரிகளை நம்மளை அந்த பொம்மை டெரக்கோட்டில் செஞ்சுருப்பாங்கள்ல அந்த மண்ணில், அந்த பொம்மை கிடைச்சிருக்காண்டி கலப்பை வந்து அந்த கிடைக்கல அப்படின்றாங்க. மரக்கலப்பை என்றது அவர்கள் விவசாயத்துக்கு மரத்திலான கலப்பை பயன்படுத்தியிருக்கலாம் என்று கருதப்படுறாங்க. அப்படின்றதால அது வந்து பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மக்கி போய் அழிஞ்சிருக்கலாமும் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் உழவு நிலங்கள் பொறுத்தவரையும் ராஜஸ்தானில் காலிபங்கனில் உழவு செய்யும் நிலத்தின் வந்து வரப்புகள், அதாவது கண்டுபிடிச்சோம். உழுத நிலங்களில் இருந்து கண்டுபிடிச்சது வந்து ராஜஸ்தானி. இதை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா தான் இது, இதை நோட் பண்ணிக்கோங்க. கால்நடை வளர்ப்புகள் விலங்குகள் பொறுத்தவரையும் அந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் இவங்க வந்து விலங்கு வந்து வளர்ப்பு விலங்குகளாக செப்புன்ற, அதாவது மாடுகள், செப்பு எனப்படும் திமில் கொண்ட காளைகளும் ஆடுகள் கோழிகள் இந்த தங்கள் பொருளாதார தேவைக்கு வளர்த்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கடுத்து வேட்டையாடுதலால் காட்டுப்பன்றி முதலைகளுடைய எலும்புகள் கிடைச்சிருக்கு. அவை உணவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுதலில் ஈடுபட்டிருக்காங்கன்றது தெரிய வருகிறது. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து அறிந்திருந்த விலங்குகள் எதெல்லாம் தெரியும் அப்படின்னா யானைகள் தெரியும், காண்டாமிருகம் தெரியும், அப்புறம் ஒட்டகங்கள் தெரியும். அரப்ப மக்கள் நன்கு அறிந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து குதிரைகள் பற்றி விவாதம் பொறுத்தவரையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பொதுவாக குதிரைகள் இல்லை, குதிரைகள் பயனை அறிந்திருக்கவில்லை என்று சொல்கிறாங்க. குஜராத்தில் சுர்கோட்டாவில் குதிரையின் எச்சங்கள் கிடச்சிருக்கு. இது டிஎன்பிசியில் கேட்கலாம். குதிரை இல்லைன்றீங்க, ஆனால் குதிரைக்கான எச்சங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அது எங்கன்னா குஜராத்தில் சுர்கோட்டாவில். ஆனால் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கழுதை எலும்புகளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரையும் எச்சங்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு வந்து காட்டுக்கழுதையுடைய எலும்பாக இருக்கலாம். காட்டுக்கழுதை, கூவியர் கழுதையா காட்டுக்கழுதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எக்கனாமிக் லைஃப்பை பொறுத்தவரையும் ட்ரேடை பொறுத்தவரையும் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்.
இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் போடும்போது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? இது ஸ்கூல் புக் டேட்டா தான். சரியா? இருங்க ஒரு நிமிஷம். ஓகேங்களா? அடுத்து வந்து பொருளாதார வாழ்க்கை எக்கனாமிக்கல் லைஃப்பை பொறுத்தவரையும் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தோன்னா அரப்பா மக்கள் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களில் லோத்தல் கப்பல் தளத்தை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அப்போது சிறப்பாக இருந்திருக்கு. உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பாக இருந்திருக்கு. சரியா? வர்த்தக வளர்ச்சி செழிப்பாக அந்த உபரி விவசாயத்துக்கு காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக இருந்தது. சரிங்களா? யாரோட தொடர்பு இருந்தது, வர்த்தக தொடர்புகள் யாரோட இருந்தது அப்படின்னா, தென்னிந்தியா, ஆப்கானிஸ்தானு, ஈரானு, எகிப்து, அரேபியா, மெசபடோமியா அந்த நாடுகளோட வணிக தொடர்பு இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ மெலுக்கா அப்படின்றது என்னங்க, இதான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா. மெலுக்கானா அந்த மெசபடோமியாவில் சுமேரியா மக்கள் வந்து யூனிஃபார்ம் ஆவணங்களில் சிந்து சமவெளி நாகரிக பகுதியை மெலுக்கான்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அப்போ சிந்துன்ற ஏரியாவை வந்து மெலுக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இடைத்தங்கல் நிலையங்கள்னா இந்த மெலுக்காவுக்கு செல்லும் கடல் வழியாக இருந்த முக்கிய இடைத்தங்கல் வர்த்தக நிலையங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த இன்டர்மீடியட் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கேருந்து போகிறதுக்கு இடையில வந்து இன்டர்மீடியட் போர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்மீடியட் போர்ட்ஸ் பேர் வந்து பார்த்தோன்னா தில்முன்வாங்க. பக்ரைன்லேயும் மக்கான்ன்றது ஓமன்லேயும் இருந்திருக்குன்றதுக்கான சான்றுகள் இருக்குது. இது வந்து மெலுக்காவிலிருந்து சிந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இடையில இன்டர்மீடியட் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்மீடியட் போர்ட்ஸ் பேர் தான் இந்த தில்முல்ன்றது பக்ரைனில் இருக்குது, மக்கான்ன்றது ஓமனில் இருக்கிற முக்கியமான இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமனில் செம்பு. இது ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது. ஓமனில் செம்பு, நிக்கல் கலந்த ஓமனில் செம்பு வந்து சிந்து சமவெளி மக்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இது இரு பகுதிகளுக்கு இடையே ட்ரேடுக்கு உறுதி செய்யுது. ட்ரேட் நடந்ததுக்கான உறுதி வந்து பார்த்தோன்னா ஓமனுக்கு இந்த நிக்கல் தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா அரப்பா ஜாடிகள், இதே போல் கருப்பு களிமண் பூசப்பட்ட அரப்பா காலத்து பெரிய பெரிய ஜாடிகள் நம்மளுக்கு ஓமனில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சணும். ஓமனில் கண்டிப்பாக ட்ரேடுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னென்னா அதாவது நிக்கல் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் களிமண் பூசப்பட்ட அரப்பா ஜாடிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஓமனில் கண்டுபிடிச்சிருக்கான்றதை சொல்கிறாங்க. கப்பல் கட்டுதல், அதாவது அரப்பா மக்கள் கப்பல் கட்டுதலில் பெரிய படகுகள் கப்பல் கட்டுவதில் வல்லுநராக இருந்திருக்காங்கன்றதும் இதுலேருந்து தெரிய வருகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடற்பயணிகள் மற்றும் நிலம். இந்த மெசபடோமியா வரலாற்று சான்றுகளில் சிந்து சமவெளி பகுதியில் மெலுக்காவை கடற்பயணிகளின் நிலம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வர எக்ஸாமில். ஓகேவா? அடுத்து பாருங்கள். எக்கா அப்படின்றது வண்டிகள், அதாவது நிலவழி வர்த்தகத்துக்கு திடமான அந்த ஆறுக்கால் சக்கரங்களை கொண்ட எக்கான்ற வண்டிகள், மாட்டு வண்டிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த எக்கான்ற மாட்டு வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க ட்ரேடுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கால் சக்கரம் இல்லை. அவர்கள் தங்கள் வண்டியில் ஸ்போக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மரக்கட்டையில் பழைய போக்ஸ் எல்லாம் இருக்கும். கட்டை வண்டி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அந்த மாதிரி போக்ஸ் கம்பிகள் கொண்ட சக்கரங்கள் வந்து பயன்படுத்தலை. அதற்கு பதிலாக முழுசாக வந்து திடமான மரச்சக்கரங்களே பயன்படுத்தியிருக்கான்றது தெரிய வருது. சரிங்களா? வீல் ஸ்போக்ஸ் வந்து பயன்படுத்தலைன்றது தெரிய வருது. அதே மாதிரி ஏற்றுமதி பொருட்கள், தானியங்கள், மண்பாண்டங்கள், பருத்தி ஆடைகள், கைவினைப் பொருட்கள் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பண்டமாற்று முறை. ஓகேங்களா? பேட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த பேட்டர் சிஸ்டம் என்னென்னா அரப்பா மக்கள் உலோக நாணயங்கள் பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக அந்த பொருட்களை மாற்றிக்கிறாங்களே. இப்போ பண்டமாற்று, நான் வந்து பால் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இது கொடுக்குற, அது மாதிரி மாற்றிக்கிறாங்கல்ல. சரிங்களா? பழங்காலத்துலேருந்தே இருக்குது. ஓகேங்களா? பொண்ணோட வந்து கரியோட பேரன்றது தான் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொன் கொடுக்குறேன். சரியா? அதுக்கு மிளகு வந்து கொடுங்க அப்படின்றது அது பண்டமாற்று முறை. அது இருந்தது அப்படின்றது சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் சீர்மையை பொறுத்தவரையும் சீராக எழுத்து முறை, ஒழுங்குபடுத்தப்பட்ட எடைக்கல், முத்திரைகள், வர்த்தகம் நாடு முழுவதும் பரவலாக கட்டுப்படுத்தப்பட்டது. அதனால ஒரே ஒரு சென்ட்ரலைசேஷன் இருந்திருக்குன்றது நான் முன்னாடியே சொன்னேன். அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாகேஸ்வரன்றது என்ன அப்படின்னா இந்த கடல் கிளிஞ்சர்கள் மற்றும் சங்கு
பொருட்களுக்கு குஜராத்தில் நாகேஸ்வர் மற்றும் பாலகேட்டில் அமைஞ்சிருந்தது. அதாவது இந்தந்த பொருள் எங்கே உற்பத்தி ஆகும், நாகேஷ்கரில் சங்குன்றது உற்பத்தி ஆகும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நாகேஷ்கரில் கிளிஞ்சர்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். வைடூரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்டு கையில் கிடைக்கும். நீல நிற வைடூரிய கல்லான அந்த ஷார்டு கை அந்த கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஷார்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிறுவனம் இருந்தது, அந்த உற்பத்தி மையம் இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். பிற வர்த்தகங்கள்லாம் அவர்கள் அக்காலத்திலிருந்து பிற சமகால இந்திய அல்லாத பழங்குடியினர் உறுப்பினர்களும் உள்நாட்டு பழங்குடியினர் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சமகாலத்து ஆளுங்க கூடயும் ட்ரேட் பண்ணியிருக்கான்றது தெரிய வருது. ஓகேவா? இப்போ ரா மெட்டீரியல் நான் சொன்னல, இந்த செம்புன்றது பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா ராஜஸ்தான், ஓமன் ஆகிய இடங்கள்லேருந்து நம்மளுக்கு பெற்றிருக்கோம். செம்புன்னு எடுத்தால் காப்பர் இங்கெல்லாம் கிடச்சிருக்குங்க. ஈரான்ன்றது பார்த்தீங்கன்னா டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானு, ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்மளுக்கு பெறப்பட்டிருக்கோம். கோல்டு வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் கோலாரில் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. இவங்க காலகட்டத்தை சேர்ந்தது. அதே மாதிரி விலை மதிப்பற்ற கற்களான குஜராத்து, ஈரானு, ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல கல்கள் வந்து கிடச்சிருக்கு. வைடூரியம் ஆப்கானிஸ்தான் ஷார்ட் குகையில் கிடச்சிருக்கு. கடல் கிளிஞ்சங்கள் வந்து குஜராத்தில் நாகேஸ்வரத்தில் கிடச்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹரப்பா மக்கள் உலோக வேலைகளில் மணி செய்தல், சங்கு வேலை செய்கிறது, முதிரை தயாரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போது சோமனியா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்கன்றது தெரிய வருது. ஓகேங்களா? சின்சமலி நாகரிகம் இரும்பு முற்றிலும் அவங்களுக்கு தெரியாதுன்றதும் இதுலேருந்து தெரிய வருகிறது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக வாழ்க்கை பொழுதுபோக்கு. ஓகேவா? இந்த சமூக வாழ்க்கை பொழுதுபோக்கு பொறுத்தவரையும் குறைவான சமூக ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. அந்த சமகாலத்திலான எகிப்தாக இருக்கட்டும், மெசபடோமியா இருக்கட்டும் ஒப்பிடும்போது சமூக ஏற்றத்தாழ்வுகள் கொடூரமாக இல்லை அப்படின்றாங்க. சரியா? அதனால் ஜாதி மதம்லாம் எதுவுமே இல்லைன்றதால அந்த மாதிரி இல்லை. அப்போ சமூக பிரிவுகள்லாம் இருப்பினும் நகரத்து கோட்டைக்கு மேலே மேட்டுப்பகுதியில் இருக்கலாம், சிட்டாடம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களும் இருந்திருக்காங்க. கீழ்ப்பகுதியில் வீடுகளும் இருந்திருக்கு. அப்போ சமுதாயத்தில் சில பிரிவினர்கள் வந்து அதிகார வர்க்கம், சாமானியர்கள் மக்கள் வந்து இருந்ததுக்கு இது வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா மதிப்புமிக்க பொருட்கள் பொறுத்தவரையும் என்னங்க மதிப்புமிக்க பொருட்கள்னால் அரிய மதிப்புக்குரிய ஆடம்பர பொருட்கள் பெரும்பாலும் மொகஞ்சதாரோ மற்றும் பெரிய தலைநகரங்களே கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. சரியா? அப்போ ஒரு சாரார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அணிகலங்களை அணிஞ்சிருக்காங்கன்றது தெரியுது. ஃபேஷன் ஆர்வம் அப்படின்னா என்னங்க? ஃபேஷன் ஆர்வம்னா அரப்பா மக்கள் ஆடைகளில் ஃபேஷன் டிசைனாக இருக்குல்ல, அதில் ஆர்வம் கொண்டு இருக்காங்க. அப்போது அரப்பா மக்கள் ஃபேஷன் டிசைனராக வந்து இருந்திருக்கிறதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து உடைமுறை. ஆண்களும் பெண்களும் தற்காலத்தில் வேஷ்டி, மேல் சட்டை, சால்வை 2 தனித்தனியாக துணிகளான ஆடைகளை அணிஞ்சிருக்கான்றதுக்கான நம்மளுக்கு சாடை கிடைக்கிது. அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. ஆடை மூலப்பொருட்கள்னு பொறுத்த வரையும் என்னென்னா அந்த கம்பளி இருக்குல்ல, அதுவும் பருத்தி, காட்டன் இரண்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ரா மெட்டீரியலாக வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. கம்பளியும் பருத்தியும் வந்து ஆடைகள் பயன்படுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அழகு பொருட்களுக்கு முகப்பூச்சின்னுவாங்கள்ல, அந்த முகப்பூச்சாக சாதிலிங்கம் வந்து சின்ன பருவம், உதட்டச்சாயத்துக்கு வந்து லிப்ஸ்டிக்கும், அப்புறம் கண்மையை வந்து பார்த்தீங்கன்னா கோலிரியம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காலத்தில் பயன்படுத்தி அழகுகளும் சிறந்த பியூட்டிஷியனாகவும் இருந்திருக்காங்க, ஃபேஷன் டிசைனரும் இருந்திருக்காங்கன்றது தெரிய வருது. ஓகேவா? அப்புறம் இப்பயும் அதே மாதிரி இருக்காங்க, அதை சொல்ல வரேன். ஓகேவா? அதே மாதிரி அதனுடைய தாக்கம்தான் நம்ம நாகரிகம் அங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்ல வரேன். சரியா? அடுத்து வந்து அணிகலன்கள். பல்வேறு ஆபரணங்களை செய்ய அவர்கள் தங்கம், வெள்ளி, சங்கு, தந்தம் மற்றும் சுடுமண், அந்த டேரகோட்டா போன்ற பொருட்களை வந்து பயன்படுத்தி ஆண்களும் பெண்களும் சமமான அணிகலன்களை அணிந்திருக்காங்கன்றது இதுலேருந்து தெரிகிறது. ஓகேவா? கலைகளை பொறுத்தவரையும் அரப்பா மக்கள் நடனம், இசை, கலை விரும்பி இருப்பாங்க. அதே மாதிரி அதனால்தான் வந்து மொகஞ்சதாரில் நம்மளுக்கு வந்து வெண்கலமான ஒரு சிலை, நடனமாத சிலை கிடச்சிருக்கு. அப்போது அவங்களோட டான்ஸராகவும் இருந்திருக்காங்க, பியூட்டிஷியனாக இருந்திருக்காங்க, அதுக்கு ஃபேஷன் டிசைனராக இருந்திருக்காங்க. சரியா? அப்போ படிக்கிறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக படித்தாலும் படிச்சுக்கோங்க. இது நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதுமானது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு பண்ணாமல் இந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? பொழுதுபோக்கு பொறுத்தவரையும் தற்காலத்தில் இருக்கிற அந்த டைஸ் விளையாட்டெல்லாம் இருக்குல்ல, அது பொழுதுபோக்காக விளையாடிருக்காங்க. டைஸ் விளையாட்டுன்றது தெரிய வருகிறது. திருவிழா, பொது திருவிழாவும் வந்து பயன்படுத்தியிருக்கலாம். திறந்த வெளியில் ஓப்பன் பிளேஸில் வந்து பொது திருவிழாவும் நடந்திருக்கும் அப்படின்றாங்க. சமய வழிபாடு பொறுத்தவரை என்னன்றது பார்த்துக்கணும்.
இந்த எல்லா ஏரியாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கொஷின் வரும். நீங்கள் இதுவரையும் நடந்த ப்ரீவியஸ் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் அங்கே வந்துடும். ஓகேவா? சமயம் மற்றும் வழிபாட்டு முறைகள். ஓகேவா? இது என்னென்னா பெரிய கோயில்கள் இல்லை, பெரிய அளவில் கோயில்கள் இல்லை அப்படின்னு அரப்ப மக்கள் மத வழிபாட்டு முறைகள் முழுமையாக அறியப்படல. முந்தைய இடங்கள், அதாவது சமகாலத்திலான எகிப்தா இருக்கட்டும், மெசபடோமியா இருக்கிறது அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் வழிபாடுன்றது இருந்திருக்கு. சரிங்களா? ஓகேவா? தாய் வழிபாடு பெரும்பாலும் தாய் தெய்வமான சுடுமண் சிலைகள், டேரகோட்டோ, அதாவது டேரகோட்டோ மதர் வந்து பார்த்தோன்னா மதர் ஆஃப் காட்லெஸ், அதாவது தாய் வழிபாடு முதன்மையாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? அடுத்து பாருங்கள், வளமை வழிபாடு பொறுத்தவரை என்னென்னா ஒரு பெண்ணினுடைய கருப்பையிலிருந்து செடி முளைப்பது போன்று சுடுமண் சிலையில் கண்டறியப்பட்டிருக்கு. அது பூமியின் வளமையினுடைய கடவுளாக, காட் ஆஃப் எர்த்து, ஃபெர்டிலிட்டியாக கருதப்படுகிறது. இதெல்லாம் அப்படியே கொஷினாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. காட் ஆஃப் எர்த் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. எர்த்து. ஓகேவா? ஃபெர்டிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க வழிபாடு தெரியும். சிந்து சமவெளி மக்கள் ஆண் பெண் அதாவது அவங்களுடைய உறுப்புகளின் குறியீடாக கல் மற்றும் வடிவங்களையும் கண்டறியப்பட்டிருக்கிறதால அங்கே லிங்க வழிபாடுன்றதுக்கான சான்றுகள். ஓகே, லிங்க வழிபாடு இருந்திருக்குன்றதுக்கான சான்று கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரிக்வேதம் வந்து குறிப்பு. ரிக்வேதம் ஆரியர்கள் அல்லாத லிங்க வழிபாடு செய்யும் சமூகங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இது சிந்துவெளி மக்களை குறித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இயற்கை மற்றும் விலங்கு வழிபாடு, ஜாலட்ரி. அவர்கள் வந்து விலங்குகள் மற்றும் மரங்களுக்கு கடவுளாக வழிபடும் முறையை வந்து கொண்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தாயத்துக்கெல்லாம் இருந்திருக்கு. அப்பயே தாயத்துக்கெல்லாம் இருக்கலாம். தீய சக்தி அவங்க நம்பியிருக்காங்க. அதனால் போயிட்டு அங்கேயே போய் யார்கிட்ட தாயத்து வாங்கி கட்டியிருக்காங்க. சரிங்களா? அதர்வன வேதம்ன்றது இருக்கிறதால அந்த பில்லி சூனியன்றது தான் அதர்வன வேதம் பற்றி சொல்கிறது. அதாவது பில்லி சூனியனை பற்றி சொல்கிற வேதமே அதர்வன வேதம். அந்த வேதத்துலேருந்து தீய சக்தியிலேருந்து காத்துக்கிறதுக்காக இந்த தாயத்தகங்கள் பயன்படுத்திருக்கின்றது ஒத்து போகிறது. அதே மாதிரி முத்திரையில் உள்ள சில உருவங்கள், முத்திரைகளே தாயத்துக்களாக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது பசுபதியினுடைய முத்திரை, இது கொஸ்டின் கேட்கலாங்க. ஆரம்ப கால சிவன், புரோட்டோ சிவன் சொல்லுவாங்க. இதை கேட்கலாம். புரோட்டோ சிவா வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறாங்க. அதே மாதிரி விசித்திரமான ஒரு யூனிக்கான்னு சொல்லுவாங்க, ஒற்றை கொம்பு குதிரை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டாக பயன்படுத்தியிருக்கிறதுக்கான முத்திரை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. யூனிகான் சொல்லுவாங்க, ஒற்றை கொம்பு குதிரை, அதுவும் வழிபட்டிருக்காங்க. அதே மாதிரி காளிமங்கல் லோத்தனில் வழிபாட்டிற்கான நெருப்பு குண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வேள்வியெல்லாம் வைப்போம்ல, வேள்வியன்னா புதுசாக வீடு கட்டினீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஒரு 4 செங்கலெல்லாம் வச்சு அதில் வந்து தீயை போட்டு கொளுத்துவீங்கள்ல, அதுதான் குண்டங்கள். சரிங்களா? அந்த நெருப்பு குண்டங்கள் வந்து காளிமங்கல் லோத்தில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். அடுத்து டவுன் பிளானிங். ஓகேவா? டவுன் பிளானிங் பொறுத்தவரையும் நகர வடிவமைப்பு மற்றும் கட்டிடக்கலை 2 பகுதிகள் இருந்தது. ஒன்று வந்து கோட்டை பகுதி, சிட்டாடல்னு சொல்லுவாங்க. கோட்டைன்றது சிட்டாடல், கீழ்நகர் லோயர் டவுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருந்தது. இந்த 2 பகுதிகள், கோட்டை பகுதிக்கு மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தின் மேல் பக்கத்தில் உயரமான மேடை இருந்தது. இது ஆட்சியாளர்கள், நிர்வாக கூடம், தானிய களஞ்சியங்களுக்கு, பொது கட்டிடங்களும் பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? மேலே உயரமான பகுதியில் இருந்தது. சரிங்களா? கீழே பகுதி கிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. நகரத்தின் கிழக்கு பகுதியில் பறந்து விருந்து தாழ்வான பகுதிகள் இருந்தது. இங்கே பொதுமக்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஓகேவா? கீழ்ப்பகுதி கிழக்கு பகுதியில். ஓகேவா? என்ன தெருங்கலை எப்படி இருந்ததுன்னா 90 டிகிரி, இதெல்லாம் கொஸ்டினுங்க. 90 டிகிரியில் இருந்தது அப்படின்றது கிரிட் பேட்டர்னில் வச்சுருந்தாங்க, இப்படி சதுரமாக. ஓகேவா? சதுரமாக இருந்ததுக்கு கிரிட் பேட்டர்னில் இருந்தது. கட்டிடங்கள் கட்டுவதற்கு என்ன, அந்த சீரான சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சீரான சுட்ட செங்கல்களுடைய ரேஷியோ என்னன்னா, தடிமன் வந்து 1 அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2, நீளம் வந்து 4, 1:2:4. ஓகேவா? எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா?
அப்புறம் வீடுகளுடைய வடிவமைப்புனா வீடுகளில் கதவுகள் ஜன்னல்கள் முக்கிய முக்கிய தெருக்களை நோக்கி திறக்காமல் பக்கவாட்டில் வந்து சந்துகளுக்கு இடையே திறக்கும்படி பாதுகாப்பாக மட்டும் தூசி வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்கன்றது பாருங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் எப்படியெல்லாம் யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அடுத்து மூடப்பட்ட வடிகால்கள். சரிங்களா? இந்த மூடப்பட்ட வடிகால்கள்னால் கழிவுநீர் குழாய்கள் அனைத்தும் செங்கல் அல்லது கல் பலகையை கொண்டு முழுமையாக மூடப்பட்டிருந்தது தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டு வடிவமைப்பு. வீடுகள்னு எடுத்துட்டோன்னா கதவு ஜன்னல் தெருக்களை நோக்கி திறக்காமல் பக்கவாட்டில் இருந்தது. அதே மாதிரி ஒரு மத்திய முற்றம் ஒன்று இருந்தது. முற்றம் ஒன்று இருக்குமா, குளியறை இருக்குமா, கிணறு இருக்குமா, சமையல் அறை இருக்குமா, இதெல்லாமே இருந்திருக்கு. சரியா? இப்போ வீடு கட்டினேன்னா எப்படிலாம் கட்டணும்னு யோசிச்சு அப்படி கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட வாய்க்கால்கள் பார்த்தாச்சு, வடிகால்கள். அடுத்து ஆய்வு துளைகள் அப்படின்னா மேனுவல்ஸ்னால் வடிகால்களை தூய்மைப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட இடைவெளியில் ஆய்வு துளைகள் வந்து வச்சுருந்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க, மேனுவல்ஸு. அதுக்கப்புறம் சம்ப் ஃபிட்ஸு அப்படின்னா தேங்கும் குழிகள், திடமான குப்பைகளை தேங்குவதற்கு கழிவுநீர் தேங்கும் குழிகளும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது அவர்கள் மிக உயர்ந்த சுகாதார விழிப்புணர்வை கடத்துகிறது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தை சார்ந்து எதாவது சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் சுகாதாரம் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் இதை மென்ஷன் பண்ணி எழுதலாம். சரியா? மெயின்ஸில் இப்போ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதா வேணாலும் படிங்க, எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் மெயின்ஸில் அதை அப்ளை பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு திறமை இருக்குது. சரியா? ஒரு தெரியாத ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது நீங்கள் படித்த ப்ரிலிமினரியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சிங்களோ அதெல்லாம் வச்சு மெயின்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க. அது ரிலேட்டடாக இருந்தால் கூட மார்க் வந்துடும். சரியா? நீங்கள் எல்லா இடத்துல இது சுகாதாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட் கொடுக்கலாம். சரியா? திடமான குப்பை தேங்குவது, கழிவுநீர் வந்து தேங்கும் குளங்கள், சம் ஃபிட்ஸ் இருந்தது அப்படின்றது ஒரு சுகாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த சுகாதார விழிப்புணர்வை காட்டுறதுக்கு காரணமாக இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி த கிரேட் பாத் அப்படின்றது என்னது, இது மொகஞ்சதாரோவில் கோட்டை பகுதியில் சுட்ட செங்கற்கள் மற்றும் விட்டமின்ஸ் அதை இயற்கை தார் வச்சு பூச்சிகளாலான பெருங்குளம் இருந்தது. ஜிப்சம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு இது பூசப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து தானிய களஞ்சியங்கள். அரப்பா மொகஞ்சதாரோ தானியங்களை நீண்ட காலம் சேமிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்ட தானிய களஞ்சியம் இருந்திருக்குன்றது தெரிய வருகிறது. அதே மாதிரி செயற்கை கப்பல் துறைமுகம். இது டிஎன்பிசியில் கேட்டதுங்க, செயற்கை கப்பல் துறைமுகம். சரியா? அதாவது குஜராத்தில் லோத்தல் நகரில் போகவா நதிக்கரை. என்ன நதிக்கரைங்க? போகவா நதிக்கரை. இதெல்லாம் கொஷினு. சரியா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபர்மதி நதி இருக்குது ஆப்ஷன்லாம் போட்டு வந்துடாதீங்க. போகவா நதிக்கரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே துறைமுகம் கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஓகேவா? இதுவும் முக்கியமானது தான். மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கிற அந்த வெண்கல நடன சிலை இருக்குல்ல, அது லோ வாக்ஸ் கேஸ்டிங் மூலம் செஞ்சுருக்காங்க. இழந்த மெழுகு செயல்முறை மூலமாக. என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கொஷினுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மென்கல்லால் செதுக்கப்பட்ட தாடியுடன் கூடிய இந்த பூசாரியுடைய அரசர் சிலை இவர்கள் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்கிறது கிராஃப்டை பொறுத்தவரையும், ஆர்ட் கிராஃப்ட். அதே மாதிரி களிமண்களால் செய்யப்பட்ட அந்த சுடுமண் பொம்மை, இந்த டெரக்கோட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏராளமாக கிடைச்சிருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வருகிறது. அதுக்கப்புறம் இந்த மண்பானைகள் வந்து என்ன கலர்ன்றது சிவப்பு கருப்பு வண்ணம் வந்து தீட்டப்பட்டிருக்குங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஷனுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், முத்திரைகள் எழுத்து முறைகள் பொறுத்தவரையும் சீல் அண்ட் ஸ்கிரிப்ட். இது வந்து முத்திரைகள் பொதுவாக சதுர வடிவில் அந்த மென்கல்லான ஸ்டீலைட் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வர்த்தகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. எழுத்து முறை இன்றைக்கும் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா சித்திர எழுத்து முறை பிக்சோரிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஸ்கூல் புக்கில் என்ன முறை வந்து பார்த்தோன்னா பேஸ்ட்ரோஃப்ரன் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அங்கேருந்து இடத்துலேருந்து வளமாகவும் வலதுலேருந்து இடமாகவும் சொல்லிட்டு இருக்கும். இது பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? வலதுலேருந்து போயிட்டு இடத்துலேருந்து திருப்பி இடத்துக்கு வரும். சரியா? இங்கேருந்து போவோம், இங்கேருந்து வரும். அடுத்து பாருங்கள், நகரத்தினுடைய வீழ்ச்சி. எதனாலங்க வந்து நகரம் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா சிந்து நதியில் ஏற்பட்ட தொடர்ச்சியான கடுமையான வெள்ளப்போக்கு. ஓகேங்களா? அது ஒரு காரணம். நதி போக்கு மாறுதலால் நகரங்கள் வந்து அழிந்திருக்கலாம்.
காடு அழிஞ்சதால் வறட்சியினால் ஏற்பட்ட பருவநிலை காரணமாக விவசாயம் பாதிச்சு இருக்கும், அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி காக்ரா நதி வந்து வறண்டு போச்சு, இது வந்து மக்கள் வந்து இடப்பெயர்ப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இருக்கலாம். அப்புறம் திடீரென பரவிய பெரிய கொள்ளை நோய் மலேரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொற்றுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல கொள்ளை நோய் மலேரியா கொடுத்தாலும் அடிச்சிருங்க, அது ஆன்சர் ரைட்டு தான். ஓகேவா? அடுத்து ஆரியருடைய படையெடுப்பாளின் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அழிந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதோட வந்து 2வது பார்ட்டு முடியுது, 3வது பார்ட்டு தொடரும். சரிங்களா? 2 பார்ட்டும் வந்து முக்கியமானது, 3வது பார்ட்டு அதோட முக்கியமானது. தொடர்ந்து படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.